உண்மையின் தாயே இறைவா, இறைமகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். பாதையில் நடந்திட துணிந்தேன், உள்ளன்பை சுமந்தே எழுந்து வந்தேன். உன்னன்பின் பாதையில் நடந்திட துணிந்தேன், உள்ளன்பை சுமந்தே எழுந்து வந்தேன். எனக்காய் நீ தந்த எல்லாம் உனதே, என்னதான் சொல்லி காணிக்கையாவே. உன்னன்பின் பாதையில் நடந்திட துணிந்தேன், உள்ளன்பை சுமந்தே எழுந்து வந்தேன். உயிரும் தந்து உருவும் தந்தாய், உலகும் தந்து உறவும் தந்தாய். உயிரும் தந்து உறவும் தந்தாய், உலகம் தந்து உறவும் தந்தாய். உள்ளம் தந்து உன்னையும் தந்தாய், உன்னையும் தந்து உள்ளொளியானாய்.
தந்தாய், அனைத்தும் தந்து அகத்துள் நிறைந்தாய். அருளும் தந்து ஆனந்தம் தந்தாய், அனைத்தும் தந்து அகத்துள் நிறைந்தாய். அகத்துள் நிறைந்து ஆற்றலானாய், அதனை அர்ப்பண பணியாய் கொணர்ந்தே அகத்துள் நிறைந்த ஆற்றல்லாராய் அதனை அர்ப்பண பணியாய் கொணர்ந்தே. நண்பின் பாதையில் நடந்திட துணிந்தேன், உள்ளன்பை சுமந்தே எழுந்து வந்தேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 26 இறைச்சொற்றொடர்கள் 14 முதல் 25 வரையிலானவைகள். அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குறைவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளி காசுகளை எண்ணி அவருக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புனித வாரத்தின் 3வது நாள் புதன்கிழமை உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். புனித வாரம் முழுவதும் இயேசுவின் தற்கையளிப்பையும் அதனை சுற்றி வந்த அனைத்தையும் பற்றியே சிந்தித்து நம் வாழ்க்கையை அதனோடு ஒன்றித்து உரசி பார்க்க அழைப்பு கொடுக்கிற நமது தாய் திருச்சபை. செம்மறியாம் கிறிஸ்துவின் இரத்தம் விலை மதிக்கப்படாதது என்கிறார் பேதுரு. அப்படிப்பட்ட இறைவனை காட்டிக் கொடுக்க பேரம் பேசிவிட்டு ஒன்றும் தெரியாது போல அவரோடு இணைந்தே பந்தியில் அமர்கிறார் யூதாஸ். துரோகியை அரவணைப்பதிலும் இயேசு நமக்கு முன்னோடியாகவும் இருக்கிறார். அவன் பேரம் பேசியது வெறும் 30 வெள்ளி காசுகளுக்கே. இது சாதாரண ஒரு அடிமையின் விலையாக கருதப்பட்டது. கடவுள் நிலையிலிருந்து அவர் தம்மை மீட்க மனிதனாக நம்மில் ஒருவராக பிறந்தார். இறக்கும் பொழுதோ அடிமை நிலைக்கு தன்னை தாழ்த்தி தன் உயிரை நமக்கு கையளித்தார். பணப்பற்று அவரது குறுப்பற்றை கொன்றுவிட்டது. பண ஆசையால் கவரப்பட்டவன் அதிலே தன்னை மூழ்கடித்து தன் வாழ்வினை தொலைத்து விடுகிறார். குடி நோயினை காட்டிலும் இது கேவலமானது, கொடியது. இந்த பண ஆசைதான் யூதாசை நம்பிக்கை துரோகம் செய்ய தூண்டுகிறது. நம்மளே இன்று பலரும் சமூகத்திலும் திருச்சபையிலும் கூட இந்த அதிகார பற்றுக்காக, பணத்திற்காக நல்லவர்களெல்லாம் காட்டி கொடுக்கக்கூடிய பொதுமக்களும் உண்டு, குரு நிலையினரும் திருநிலையினரும் உண்டு என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். செல்வர் ஒருவர் இறை ஆட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்ற ஆண்டவரின் வார்த்தை இவரில் உறுதியாயிற்று. முளையிலேயே களையப்படாமல் விட்டு வைக்கப்பட்ட அவரின் ஆசை பேராசையாக மாறி பேயாக மாறி கடவுளையே கயவர்களிடம் காட்டி கொடுக்க வைத்து விட்டது. நமக்கு என்னை சிந்திக்கணும், நம்மிடம் உள்ள தவறான செயல்கள் என்னென்ன, அதனை உணர்ந்திட, அறிந்திட, கிள்ளி எறிந்திட இந்த புனித வாரம் பொருத்தமான காலமாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. இந்த வாசகத்திலே, நீர் பாஸ்கா விருந்து உண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என சீடர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள். பாஸ்கா விருந்திற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற கேள்வி நமக்குள்ளாக எழுவது இயல்பு. பாஸ்கா விழா கொண்டாட அடிப்படையிலே 4 வகையான பொருட்கள் வைக்கப்பட வேண்டும். அவற்றை பார்த்தோம்னா, ஒன்று, ஒரு சிறிய பாத்திரத்திலே உப்பு தண்ணீர்,
இந்த உப்பு தண்ணீரின் பொருள் என்ன? இந்த உப்பு தண்ணீர் இஸ்ரேல் மக்களின் கண்ணீரை குறிக்கக்கூடிய அடையாளமாக இருக்கிறது. எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது துன்பத்தினர் அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். அந்த கண்ணீரையும் மேலும் பாதுகாப்பாக செங்கடலை கடந்தனர். அந்த செங்கடல் உப்பு தண்ணீர் சுவையுடையது. இவற்றை நினைவு கூற உப்பு தண்ணீர் வைக்கப்பட்டது. இரண்டாவது, கசப்பான மூலிகை இலைகள். இந்த கசப்பு சுவையுடைய மூலிகை செடிகள் அடிமைத்தனத்தின் கசப்புணர்வையும் செம்மறி ஆட்டின் இரத்தத்தை இஸ்ரேலரின் வீடுகளில் தோய்க்க பயன்படுத்திய ஈசோப்பு தண்டின் சுவையையும் நினைவுபடுத்துகிறது. 3, கொரோசித் பசை. இந்த பசை ஆப்பிள், பேரிச்சம், மாதுளம் மற்றும் முந்திரி பருப்பை சேர்த்து அரைத்து செய்யப்பட்ட பசை. எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் கட்டிடங்களை கட்ட செங்கற்களை செய்தனர். அடிமைகளாக செங்கற்களை செய்வதற்கு களிமண்ணையும் இந்த பசையும் சேர்த்து செங்கற்களை உருவாக்கினர். இது குறிப்பாக இருக்கிறது. 4 கிண்ணங்களில் திராட்சை ரசம். இவை கடவுளின் 4 வாக்குறுதிகளை அவர்களுக்கு நினைவுபடுத்தக்கூடியவை. விடுதலை பயணம் 6:6 முதல் 7 உள்ள வாக்குறுதிகளை பார்க்கிறோம். எகிப்தியரின் பாரச் சுமைகளை நான் உங்களிடமிருந்து அகற்றுவேன், உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பேன், ஓங்கிய கையாலும் மாபெரும் தண்டனை தீர்ப்புகளாலும் நான் உங்களுக்கு மீட்பளிப்பேன், உங்களை என் மக்களாகவும் உங்களுக்கு கடவுளாகவும் நான் இருப்பேன். இந்த 4 வாக்குறுதிகளின் நினைவாக 4 திராட்சை ரச கிண்ணங்கள் வைக்கப்பட்டது. இந்த தயாரிப்பை தான் பாஸ்கா விழா கொண்டாட சீடர்கள் செய்ய வேண்டியதாக இயேசு அவர்களிடம் சொன்னார். ஆனால் அதை நாம் இன்றைக்கு வழிபாட்டுக்குள்ள தான் செய்ய வேண்டும் என்று கிடையாது. வழிபாட்டுக்கு வெளியில் கூட இதை நிறைவுபடுத்தி கொள்ளலாம். வழிபாடு என்பது வெறும் சடங்கல்ல, அது வாழ்வை மாற்றக்கூடிய வழிமுறை. வழிபாட்டில் பங்கெடுக்க நம்மை நாம் நல்ல முறையில் தயாரிக்க வேண்டும். தயாரிப்போடு கூடிய வழிபாடுதான் கடவுளின் இரத்தத்தையும் இறையருளையும் இரக்கத்தையும் நமக்கு பெற்றுத்தரும். புனித வார வழிபாடுகளில் பங்கெடுக்க இருக்கிற நாம் முதலில் அதற்கான நல்ல தயாரிப்புகளிலே ஈடுபடுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. சீடரால் காட்டி கொடுக்கப்பட்ட ஆண்டவரே, பணத்துக்காக, உலக இன்பங்களுக்காக, அதிகாரங்களுக்காக நாங்கள் உம்மை காட்டி கொடுக்கும் அவல நிலையிலிருந்து எங்களை காத்து கொள்வீராக. அனைத்திற்கும் மேலாக உம்மை அன்பு செய்யும் வரத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா,
அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. பாஸ்கா மகிழ்வை கொண்டாட ஆவலா, பாடுகளால் அன்பை வழங்கிட ஆவலா, ஆவலா, பங்கேற்க ஆவலா, ஆவல்தான் ஆவல்தான் இறைவா உன் உறவில், ஆவல்தான் ஆவல்தான் இறைவா நீ காட்டும் வழி. கொடுக்க ஆவலா, உடைந்து நீவின் உயர்வு கொடுக்க ஆவலா, அப்பம் ஒன்று பிட்டு கொடுக்க ஆவலா, உடைத்து நீவின் உயர்வு கொடுக்க ஆவலா, பாமரன் பாதம் கழுவிட ஆவலா, பந்தியிலும் பணியிலும் நிலைக்க ஆவலா, ஆவல்தான் ஆவல்தான் இறைவா உன் உறவில், ஆவல்தான் ஆவல்தான் இறைவா நீ காட்டும் வழி. வார்த்தை வழியில் வாழ்ந்து காட்ட ஆவலா, நம்பி நலம் பெற்று எழுந்து நடக்க ஆவலா, வார்த்தை வழியில் வாழ்ந்து காட்ட ஆவலா,
போராட ஆவலா வந்து பார் அனுபவம் பெற்றிட ஆவலா ஆவல்தான் ஆவல்தான் இறைவா உன் உறவில் ஆவல்தான் ஆவல்தான் இறைவா நீ காட்டும் வழி பாஸ்கா மகிழ்வை கொண்டாட ஆவலா பாடுகளால் அன்பை வழங்கிட ஆவலா ஆவலா சிலுவை ஏற்கவன் விருந்துண்ண ஆவலா தியாக பலிதனில் பங்கேற்க ஆவலா ஆவல்தான் ஆவல்தான் இறைவா உன் உறவில் ஆவல்தான் ஆவல்தான் இறைவா நீ காட்டும் வழி நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.